தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம கைக்கு போடுறதுக்கு ஒரு க்ளவுஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நமக்கு இது கட்டாயமாக தேவைப்படும். இது செய்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு பேப்பரில் உங்களோட கையை இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கிட்டு ஒரு பென் இல்லைன்னா ஒரு ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அது வரையும் போது பார்த்தீங்கன்னா கை விரல்களோட சேர்த்து வரையக்கூடாது, இடைவெளி விட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேப்பரில் வரைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, ஒரு சிசர் பயன்படுத்தி நம்ம இதை கரெக்டாக அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போது அந்த லைனுக்கு மேலே வச்சு கட் பண்ணக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கடைசி வரை நம்ம செய்கிறதுக்கு அது சரியாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுக்கலாம். இது கட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கை மாதிரி ஒன்று கிடைக்கும், அதாவது ஒரு ஷேப் கிடைக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே நம்ம வச்சுக்கலாம். நான் என்ன மாதிரி கவர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது கார்பேஜில் போடக்கூடிய கவர், அதாவது நம்ம டஸ்ட்பினில் போடுவோம்ல அந்த மாதிரிப்பட்ட ஒரு கவர் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது 2 பேப்பர் இருக்கணும், அதாவது கீழே மேலேயும் ஒவ்வொரு பேப்பர் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கவர் வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம செஞ்ச அந்த ஷேப் இருக்குல்ல அதை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மார்க்கர் பென் வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நடுவில் எதுக்காக வெயிட் வைக்கிறோன்னா, அந்த பேப்பர் ஸ்லிப்பாகி போகக்கூடாது, அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் வெயிட்டான பொருள் வச்சுருக்கிறோம். இது வரையும் போது பார்த்தீங்கன்னா பேப்பரோட சேர்த்து வரையக்கூடாது, கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வரையணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சோல்ட்ரிங் ராட் பயன்படுத்தி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லை, அதுக்கு அந்த வெளிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மெதுவாக நம்ம தொட்டு தொட்டு எடுத்துகிட்டே வந்தால் போதும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கேப் கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சோல்ட்ரிங் ராட் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி, அதாவது சாதாரண ஒரு கேண்டில் எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியை அந்த தீயில காமிச்சிக்கோங்க. அந்த கத்தியோட முனை பகுதி நல்லா தீயில படுறது மாதிரி இருக்கணும். எதுக்காகனா, நம்ம அந்த பகுதி வச்சு தான் அந்த பேப்பர் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ட்ரிங் ராடு நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ இதே மாதிரி அந்த கத்தியை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். நான் உங்களுக்கு அந்த சின்ன வீடியோ கிளிப்பில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செய்யலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு கட் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ணால் கூட அது உங்களுக்கு கரெக்டாக ஒட்டி வரும். அந்த பேப்பர் நம்ம இப்போ கத்தி வச்சு பண்ணுறோம், எடுத்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒட்டி இருக்கும், அதாவது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ஒட்டி வரும். கத்தி வச்சு நம்ம சூப்பராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கிழிஞ்சு வராது. இப்போ நம்ம சோல்ட்ரிங் ராட் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம கரெக்டாக அந்த இடைவெளி வராது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம திரும்பவும் அந்த கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம், நம்ம கத்தியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சோல்ட்ரிங் ராடில் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண, நம்ம கையில் படக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒட்டுறது சரியாக ஒட்டுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரியாக ஒட்டலை அப்படின்னா நம்ம கையில் போட்டதுக்கப்புறம் அதனால நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம ஒரு க்ளவுஸ் போட்டும் அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பேப்பர் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கீழ்ப்பகுதியில் நமக்கு ஓப்பனிங் வேணும். எதுக்காகனா, நம்ம கை போடணும் இல்லை, அதுக்காக தான். ஸோ ஒரு சிசர் வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பரெல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம கையில் போட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல பெர்ஃபெக்டான ஒரு க்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா போடுறதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் இந்த க்ளவுஸ் முடிகிற இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஏடிஎம்மில் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போகும்போது இந்த மாதிரி க்ளவுஸ் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நிறைய இடங்களில் நமக்கு இந்த க்ளவுஸ் நமக்கு தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.